2025ஆம் ஆண்டின் IPL திருவிழா தொடங்க இன்னும் 45 நாட்களே உள்ளன. ஒருபுறம் மீண்டும் கோப்பையை வென்றிட சென்னை, மும்பை, கொல்கத்தா அணிகள் தீவிரம் காட்டுகின்றன. மறுபுறம் பெங்களூரு, பஞ்சாப், டெல்லி அணிகள் தங்களின் முதல் கோப்பையை தட்டி தூக்கிட பிளான் செய்து வருகின்றன. இதனால் இந்த ஆண்டின் IPL தொடரின் மீதான எதிர்பார்ப்பு மிகவும் அதிகமாகவே ரசிகர்கள் மத்தியில் உள்ளது. இந்நிலையில் தற்போது IPL தொடர் குறித்த முக்கிய அப்டேட்கள் வெளியாகி இருக்கின்றன. அவை குறித்து இங்கே பார்க்கலாம். பெங்களூரு அணி கோப்பை வெல்வதை விடவும் இந்த ஆண்டு அந்த அணியின் கேப்டன் பதவி யாருக்கு என்னும் கேள்வியே அதிகம் எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தி இருக்கிறது. 17 ஆண்டுகளாக அணி மாறாத விராட் கோலிக்கே மீண்டும் கேப்டன் பதவி அளிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் பெங்களூரு அணியோ இது குறித்து பூசி மழுப்புகிறது. ஓப்பனாக கேப்டன் குறித்து இதுவரை அவர்கள் அறிவிப்பு வெளியிடவில்லை. இது குறித்த கேள்விகளுக்கும் 4 பேர் எங்கள் லிஸ்டில் இருக்கின்றனர், எனவே அறிவிப்பு வெளியிடும் வரை காத்திருங்கள் என அசால்ட்டாக கூறுகின்றனர். இதை பார்த்த ரசிகர்கள் கிங் கோலி இப்படியெல்லாம் அவமானப்படுத்துறது கொஞ்சம் கூட நல்லா இல்லை என்று சமூக வலைதளங்களில் கொந்தளித்து வருகின்றனர். விராட், ரஜத் படிதார், புவனேஸ்வர் குமார் மூவரில் ஒருவர் கேப்டனாக வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றன என்றாலும் நீண்டகால அடிப்படையில் ரஜத் படிதாரை புதிய கேப்டனாக பெங்களூரு நிர்வாகம் தேர்வு செய்து உள்ளதாக தெரிகிறது. இது குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என கூறப்படுகிறது. ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியின் கேப்டனாக இருக்கும் சஞ்சு சாம்சன் தற்போது காயத்தால் அவதிப்பட்டு வருகிறார். ஆரம்பகட்ட போட்டிகளை அவர் மிஸ் செய்யலாம் என தெரிகிறது. இதையடுத்து அணியை கேப்டனாக வழிநடத்த புதிய வீரரை தேர்வு செய்ய வேண்டிய கட்டாயம் ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் சாம்சனுக்கு பதிலாக ஜெய்ஸ்வால், ரியான் பராக், நிதிஷ் ராணா மூவரில் ஒருவர் புதிய கேப்டனாக சில போட்டிகளுக்கு நியமிக்கப்படலாம் என தெரிகிறது. ராணாவுக்கு ஏற்கனவே கேப்டன் அனுபவம் இருக்கிறது. ரியான், ஜெய்ஸ்வால் இருவருக்கும் இதில் அனுபவம் இல்லை. ஆனால் அணியின் எதிர்காலத்தை கட்டமைக்க வேண்டுமெனில் இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுப்பது அவசியமாகும். எனவே இந்த லிஸ்டில் மேற்கண்ட மூவருக்குமே வாய்ப்பு உள்ளது குறிப்பிடத்தக்கது. லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணியில் இருந்து KL ராகுல் வெளியேறியதை அடுத்து அணியின் புதிய கேப்டனாக ரிஷப் பண்ட் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். குறைந்தது 5 கோப்பைகளை வெல்வோம் என்று அணி உரிமையாளர் கோயங்கா சபதம் எடுத்துள்ளார். என்றாலும் அணி நிலைமை தற்போது கவலைக்கிடமாக தான் உள்ளது. கடந்த தொடரில் மின்னல் வேகத்தில் வேகப்பந்துகளை வீசி எதிரணி வீரர்களை நிலைகுலைய வைத்த இளம் புயல் மயங்க் யாதவ் தற்போது ஃபிட்னஸ் இல்லாமல் அவதிப்பட்டு வருகிறார். இவர் மீது நம்பிக்கை வைத்து லக்னோ 11 கோடி கொடுத்து தக்க வைத்துள்ளது. IPL தொடருக்கு முன்பாக அவர் உடற்தகுதி பெற்று விடுவாரா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக உள்ளது. இதுகுறித்து இந்திய அணியின் முன்னாள் வேகப்பந்து வீச்சாளரும் அணியின் ஆலோசகருமான ஜாகிர்கான் பேட்டியளித்துள்ளார். அதில் மயங்க் லக்னோவிற்கு மட்டுமின்றி இந்திய கிரிக்கெட் டீமிற்கும் முக்கியமானவர். எனவே தேசிய கிரிக்கெட் அகாடமியுடன் இணைந்து அவரின் உடற்தகுதியை மேம்படுத்த நாங்கள் தொடர் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றோம். மணிக்கு 156 கிலோமீட்டர் வேகத்தில் பந்து வீசுவது சாதாரண விஷயம் அல்ல. இளம் வீரர் என்பதால் அவர் மீண்டும் அணியுடன் இணைய சிறிது காலம் எடுக்கும். மயங்க் மீண்டும் கம்பேக் கொடுப்பார் என நாங்கள் நம்புகிறோம் என ஓப்பனாக பேசியுள்ளார். இதனால் மயங்க் இடத்தை நிரப்பிட வேறு ஒரு பந்து வீச்சாளரை தேட வேண்டிய கட்டாயம் லக்னோவிற்கு ஏற்பட்டுள்ளது. மயங்க் சைவ விரும்பி என்பதால் பொதுவாகவே காயங்களில் இருந்து மீண்டு வர அவருக்கு கால அவகாசம் தேவைப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது.